இஸ்ரவேல் தேசத்தினுடைய காரியத்தை குறித்தும் அங்க நடக்கிற யுத்தங்களை குறித்தும் நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம், கவனிச்சுட்டு வரோம். தேவனுடைய அனாதி திட்டத்தில் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசம் இருக்குங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஏராளமான சத்தியங்கள், வெளிப்பாடுகள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு சம்பந்தப்பட்டவை. அதனால இஸ்ரேல் தேசத்தை நம்ம கண்ணோக்கி உற்று நோக்கி பார்ப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ இன்னைக்கு வேகமாய் ஒரு சில காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். எப்படிப்பட்ட காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வேதத்துல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் வேகமாய் நிறைவேறுகிறதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அதுல நம்ம முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் 2 விதமான யுத்தங்கள் வேகமா போயிட்டு இருக்கு. ஒன்னு ரஷ்யா அண்ட் யுக்ரைன், இன்னொன்னு பார்த்தா இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ். இப்போ நம்ம இஸ்ரேலுடைய செய்தியை நம்ம பார்க்கும்போது இந்த கடந்த வாரத்துல மட்டும் ஹெஸ்போலாங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கம் லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கிறாங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்ததே. உலகத்துல ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சிறு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு ப்ரோ பாலஸ்டைன் ரேலி நடத்துறது, ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்துறது, இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா கொடி பிடிக்கிறது, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா பேசுகிறது, இஸ்ரேலை சபித்து பேசுகிறத நம்ம கேட்கிறோம், நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல ஹெஸ்போலான்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத இயக்கம் போன வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அனுப்பியிருக்கிறாங்க, 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது கலிலேயாங்கிற பகுதிகளுக்கு நேராக அனுப்பியிருக்கிறாங்க. அதுல சில சேதங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய உயிர் சேதங்கள் இல்லை. ஆனா தொடர்ச்சியா கடந்த வாரங்கள்ல பார்க்கும்போது ஆங்காங்கே ஒரு சிலர் பலியா இருக்கிறாங்க. இயற்கை சேதம் ஆயிருக்குது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இடம் மாற்றம் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எதை தொடர்ச்சியா அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு சீனியர் கமாண்டர் ஆபீசர் முகமது நாமா நசர், அவரை இஸ்ரேல் கொலை செய்தது. ஸோ இவர் எதுக்கு முக்கிய முகாந்திரமா இருந்தார் அப்படின்னா, மேற்கு கலிலேயா பகுதிகளில் நடந்த அந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கி அதை நடத்திட்டு இருந்தாரு. அதனால அவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்தாங்க. ஸோ அதை தொடர்ச்சியா தான் அங்கிருந்து ஹெஸ்போலாவோட தாக்குதல் பலமாய் வந்து கொண்டிருக்கிறது. அது போல ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல், அதை கூட தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த தாக்குதல்ல குழந்தைங்கள் அந்த நேரத்துல படிச்சுட்டு இருந்தா கூட ஒரு பெரிய உயிர் சேதம் இல்லை அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை. பாருங்க, இந்த யுத்தம் தொடங்கி பல மாதங்கள் ஆகியும் பெரிய பெரிய உலக தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சமாதானம் வந்த பாடு இல்லை, இந்த யுத்தமும் நின்ன பாடு இல்லை. இப்போ சமீபத்துல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹமாஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு மூத்த தலைவர் கலீல் அல் ஹியா, அவர் என்ன சொல்றாரு, ஹெஸ்போலால இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜெனரல் ஹசன் நசரல்லா, ஸோ அவர் தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நாங்கள் இஸ்ரேலை விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கருத்தை பதிவு செய்தவர் அவர் தான். ஸோ அவர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாங்கள் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இணங்கி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் நாங்கள் அக்ரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த காசா பகுதிகளில் ஒரு சமாதானம் வந்துச்சுன்னா லெபனான்ல இருந்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் நாங்கள் நிறுத்திக்கிறோம், முற்றிலுமாக ஒரு கம்ப்ளீட் ஒரு சீஸ் ஃபயருக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதற்கு நடுவுல ஏற்கனவே ராஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை முழுவதுமா இஸ்ரேல் ராணுவம் IDF கம்ப்ளீட்டா சுற்றி வளைத்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா டனல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க. ஸோ அதோடைய சின்ன வீடியோவும் பார்க்கலாம். அதுக்கு நடுவுல ஹெஸ்போலா தீவிரவாத இயக்கம் அல் மனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி நிறுவனத்துக்கு ஒரு சின்ன ஒரு குறும்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அவங்களுடைய பீரங்கி படை எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்குன்னு பாருங்க. எதுக்குன்னு சொன்னா யுத்தத்துக்கு, அதாவது அடுத்த ஒரு 3ஆம் உலக போருக்கு நம்ம நாளுக்கு நாள் நெருங்கி போயிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுல அவங்களுடைய அந்த பீரங்கி படை, அந்த டோட்டல் ஆர்டிலரி யூனிட்,
அதை பார்க்கும் பொழுது அதுல ஏகப்பட்ட ராக்கெட்ஸ், அதுல கேத்யுஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டும் மற்றும் படை அணிகள், விசேஷமா ஏகப்பட்ட அந்த ராக்கெட் படையணிகள், பாலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ், இதெல்லாம் அது அந்த படையை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2016 வருஷத்துல சீரியா நாட்டில் நடந்த ஒரு சின்ன ஒரு மேசிவ் டிஸ்பிளே, ஒரு பெரேட் நடத்தி இருக்கிறாங்க. அதுல இருந்த சில ஏவுகணைகள் இப்போ இந்த தாக்குதல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த சின்ன வீடியோ பார்க்கலாமா நம்ம இப்போ? ஸோ காசா பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், which is all a network of tunnels அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்க, ஹெஸ்போலா சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு படம். எல்லா திசைகளிலிருந்தும் ஏராளமான இராணுவ படை நாளுக்கு நாள் அதிகமாகுது. என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அணிவகுப்பை நம்ம இங்க பார்க்க முடியுது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஹெஸ்போலாங்கிறவங்க கிட்ட அதிநவீன ஆயுதங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்ஸ், ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் நல்ல ஒரு கொரில்லா படை, அதில் நல்ல ட்ரைனிங் எடுத்த படை வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படை வீரர்கள்னு சொல்லும்போது அவங்கள ஒரு மிலிட்ரியில் நம்ம சம்மந்தப்படுத்தி பேச முடியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த யுத்தங்களை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மில் அநேகருக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன மாதிரி சம்பவங்கள், அந்த சம்பவங்களுக்கும் இந்த வேதத்துக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு பல சமயத்தில் புரியறதே இல்லை. ஆனால் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆமோஸ் 3:7 ஆமோஸ் 3:7. தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அப்படின்னா கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். which is very mystery and secret to the world is revealed to his servants, to his prophets. அப்போ உதாரணமா நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நோவாவுக்கு முன் அறிவித்தார், இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால நான் அழிக்க போறேன் அப்படிங்கிறத முன் அறிவித்தார். நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டனர். அதே போல சோதோம் கொமோரோ அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்கும் போது தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் முன் அறிவித்தார், அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. இந்த கடைசி காலத்துல, கடைசி நாட்கள்ல நடக்க போற சம்பவத்தை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தானியேலுக்கும் அதே போல துல்லியமாக தன்னுடைய சீஷனாகிய யோவானுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்போ இதுல பார்க்கும் பொழுது ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிடுச்சு, சிலது நிறைவேறிட்டு இருக்கு. சபைக்கு என்ன தெரியணும்னா அடுத்தது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 3 காரியத்தை உங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை. இரண்டாவது, உபத்திரவ காலம், 7 ஆண்டு உபத்திரவ காலம், தி கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட். மூன்றாவதாக ஆண்டவருடைய பகிரங்க 2ஆம் வருகை. அது வரைக்குமாவது நமக்கு தெரியணும். அப்போ சபை எப்ப எடுத்துக்கொள்ளப்படும், டேட் எதுவும் பைபிள்ல குறிப்பிடப்படல. அந்தி கிறிஸ்து எப்ப வெளிப்படுவான் அதுவும் யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனா டேட் பைபிள் மென்ஷன் பண்ணலனாலும் என்ன நடக்கும், என்ன சம்பவங்கள் பூமியில சம்பவிக்கும் அப்படிங்கிறத
கர்த்தர் ரொம்ப அழகா துல்லியமா எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலக போருக்கு எவ்வளவு நெருங்கி இருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன 38ஆம் அதிகாரத்துல எந்த இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறத இன்னைக்கு வேகமா இருக்கிற நேரத்துல நம்ம பார்க்க போறோம். ஒன்று வாசிங்க, லூக்கா 21ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக் 21 and 24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். இது என்னன்னா, இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம். எருசலேம்ல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவாங்க, புறஜாதிகளுக்குள்ள செதறி போவாங்க. புறஜாதிகள் ஜென்டைல்ஸ். அப்போ அவங்களுக்கு சொந்தமான இஸ்ரேலுங்கிற நாட்டை இழந்து அந்த நாட்டை விட்டு வெளியிடத்துல எல்லாம் போய் இருப்பாங்க அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து முன்னறிவித்த ஒரு தீர்க்க தரிசனம். இது எப்ப நடந்தது அப்படின்னா, 70வது நூற்றாண்டுல தீத்துராயன் கம்ப்ளீட்டா எருசலேம தீக்கரையாக்கி 2வது தேவாலயத்தை அழிச்சப்போ எல்லா ஜனங்களும் பிக் மேசக்கர், அந்த சமயத்துல எல்லாரும் பல தேசங்களுக்குள்ள கடந்து போனாங்க. அதுல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் கிடைச்சது. அதை முதல்ல நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த பிரசன்டேஷன்ல பாருங்க, ஒரு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஒரு கல்லறை, ஒரு டோம் ஸ்டோன், ஒரு கல்லறை கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல எபிரேய எழுத்துக்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க, நம்மளுடைய ராமநாதபுரம் பகுதியில நம்ம இங்கெங்கயோ யூதர்களை தேடி போக வேண்டாம். இந்த லூக்கா 21-24 வசனத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே யூதர்கள் இருந்திருக்கிறாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள், ஏற்கனவே சென்னையிலேயே அவங்களுடைய கல்லறைகள் உண்டு. அதே போல இங்க பாக்குறோம், இங்க ஒரு டோம் ஸ்டோன். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது நூற்றாண்டுக்கு சேர்ந்ததான் இது. ஸோ யூதர்களுடைய அந்த ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்டது கிட்டத்தட்ட 50 லைன் இதுல இன்ஸ்கிரிப்ஷன் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவங்க என்ன இதுல என்ன டேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, செலூக்கியர்கள், அலெக்சாண்டர் த கிரேட் அவருக்கு கீழே வந்த அந்த செலூக்கியர்கள், அவங்க தான் இந்த கால திட்டங்களை கண்டுபிடிச்சவங்க, இந்த நம்பர் சிஸ்டம். ஸோ அவங்களுடைய கால திட்டத்தின்படி இது கிட்டத்தட்ட 15th century 1536 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த காமன் எரா அதுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தா இந்த கல் 1224 1224, ஸோ 13th century சேர்ந்த ஒரு கல்லாம். இதுல முழு தகவல்களும் சேகரிக்க முடியல, ஏன்னா நிறைய தகவல்கள் அழிஞ்சிருக்குது. ஆனா இந்த கல்லுல இருக்கக்கூடிய ஒரு பேரை மட்டும் எடுத்திருக்கிறாங்க. அந்த பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெஹேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர். இதே ராமநாதபுரம் பகுதிகளில் இன்னொரு கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய தூண் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த தூண் பார்த்தீங்கன்னா பல காலமா மக்கள் துவைக்கிற கல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த கல் எடுத்து பார்க்கும்போது அதுல எபிரேய எழுத்துக்கள் இல்லை, ஆனா தமிழ் எழுத்துக்கள் இருந்திருக்குது. ஸோ அதை வாசிக்கும் போது தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு தேவாலயம் கட்டப்படுவதற்கு அங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதியை தானம் பண்ணியிருக்கிறாங்க, டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. சூடா பள்ளி இல்லைன்னா ஜூத்தா பள்ளி அப்படின்னு பெயர், அல்லது ஜூயிஷ் சினகாக், யூதர்களுடைய தேவாலயம். யூதர்கள் எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு தேவாலயம் கட்டுறது அவங்களுடைய வழக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவாலயம் கட்டியிருக்கிறாங்க. அது நம்ம ராமநாதபுரம் பகுதிகளிலேயே இருந்திருக்குது. இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட எல்லா டோம் ஸ்டோன்லையும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு இந்த டோம் ஸ்டோன் தான் ரொம்பவே பழமையான டோம் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே கேரளாவில் இருக்கக்கூடிய சென்னமங்கலம் அப்படிங்கிற பகுதிகளில் சாரா அவங்களுடைய கல்லறை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இது அதை விடவும் இது முற்காலத்திலே இவங்க இருந்திருக்கிறாங்க. இங்க 12th century இந்தியாவிலேருந்து நிறைய எவிடன்சஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதே பகுதியில் மற்ற கல்லறைகளும் இருந்திருக்குது. இன்னும் அந்த இடத்துல ஆராய்ச்சியாளர்களுக்கு சில அனுமதிகள் கொடுக்கப்படணும், இன்னும் அந்த யூதர்களுடைய சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது என்ன அப்படின்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்று கூட மாறாது, எதுவுமே அழியாது. ஆண்டவர் எப்படி புறஜாதிகளுக்குள்ள நீங்க சிதறி போவீங்கன்னு சொன்னாங்களோ, அதே போல இந்த இஸ்ரவேலர்கள் தமிழர்களுக்கு நடுவுலையும் சிதறி வாழ்ந்தாங்கிறதுல ரொம்ப உண்மை சத்தியம் அடங்கி இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம ஒருவேளை 3வது உலக போரை நோக்கி நம்ம போறோமா? ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ் த 3rd World War? ஆர் வி இன் த எண்ட் டைம்? எசேக்கியேல் 38
அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நேரா நம்ம நிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வேகமாய் ஒரு சிலதை பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து அந்த தீர்க்க தரிசன வசனங்களுக்கு நேரா நம்ம கடந்து போலாம். இப்ப இந்த உலகத்துல 2 முக்கியமான போர் நடக்குது. ஒன்று இஸ்ரேல் ஹமாஸ், இன்னொன்னு ரஷ்யா உக்ரைன். ஏதோ இது தனியாவும் அது தனியாவும் நடந்துட்டு இருந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப நாள் நெருங்க நெருங்க எப்படி இருக்குன்னா, இந்த 2 யுத்தமும் அப்படி ஒண்ணுக்கு இணைஞ்சு வர்ற மாதிரி ஒரு சம்பவம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் ரெண்டும் நடக்கும்போது ஒரு சில நாடுகள் கூட்டணி சேருவாங்க. சில நாடுகள் கூட்டணி சேர்ந்து எதிரில் இருக்கக்கூடிய ஒரு சில கூட்டணி நாடுகளுக்கு விரோதமா என்ன செஞ்சாங்க, யுத்தத்தை நடப்பித்தாங்க. அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்குது. சில கண்ட்ரீஸ் அப்படியே ஒன்னு சேர்ந்து வர்றாங்க. அந்த ஒன்னு சேர்ந்து வர்ற நாடுகள் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சோ அந்த நாடுகள் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ இஸ்ரேல் ஹெல்ப்ஸ் உக்ரைன் அகெயின்ஸ்ட் ரஷ்யா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோக் மாகோக். அது எதை குறிக்குது? ரஷ்யாவை தான் குறிக்குது இல்லையா? அப்போ இந்த கோகு மாகோகு ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விரோதமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த பகையும் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு நாட்டை பத்தி பார்த்தோம். அது எது? பெர்ஷியா. சோ பெர்ஷியாங்கிறது இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல அதோடைய பேர் தான் ஈரான். ஆண்டவர் சொல்றாரு 38ஆம் அதிகாரத்துல, கடைசி நாட்கள்ல இந்த பெர்ஷியா எதிர்த்து வரும் இஸ்ரேலுக்கு அப்படின்னு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஈரான் வந்து டைரக்டா அட்டாக் பண்ணுச்சுன்னு பாக்குறோம். இப்போ டைரக்டா இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த பகையும் இல்லை. ஆனா இஸ்ரேல் என்ன செய்து, உக்ரைன்ல நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துக்கு உதவி செய்தான். சோ இந்த உதவி எப்படி அப்படின்னா, அமெரிக்கா, அது போல இஸ்ரேல், உக்ரைன். சோ இந்த 3 நாடு ஒன்று இணைந்து வருது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமானது. எப்படி ஹெல்ப் பண்றாங்க? இஸ்ரேல் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரைன் நாட்டினுடைய கேபிட்டல், அதுக்கு சில முக்கியமான மிசைல்ஸ், ஏவுகணைகளை 8 பேட்ரியாட் மிசைல்ஸை அனுப்புறாங்க, கொடுத்து உதவி செய்யறாங்க. சோ யாருக்கு? உக்ரைனுக்கு. அப்போ இத பார்த்த இப்ப ரஷ்யா ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்குது. இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா உக்ரைனுக்கு உதவி செய்தா ரஷ்யா தாக்குதல் நடத்த தயங்காது. இது வந்து இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு மாறுபாடு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா, ஏற்கனவே இஸ்ரேல் செய்யப்பட்ட ஒரு அலர்ட் சிஸ்டம் கேவ் மாஸ்கோக்கு அகெயின்ஸ்டா அங்க இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் அட்டாக் பண்றதுக்காக நிறைய ஏவுகணைகளை இவங்க சப்ளை பண்ணதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, 2 இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான சில கம்பெனி லைசன்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், அதாவது இந்த யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட சில ஆயுதங்களை அவங்க விற்பனைக்காக, அதாவது 40 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள வரக்கூடிய ரஷ்யாவின் ட்ரோனை அட்டாக் பண்றதுக்கான சிலதை இவங்க கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இஸ்ரேல் டைரக்டா ஈடுபடல, அதாவது மற்ற 3வது நாடு வழியா இந்த உக்ரைனுக்கு உதவி செய்து, சமீபத்தில் இந்த போலாண்டுக்கு தன்னுடைய ஆயுதங்களை அனுப்பி, ஆயுதங்கள் போலாண்டிலிருந்து யுக்ரைனுக்கு வந்திருக்கு. அதே போல இஸ்ரேல்ல இருந்து ஆயுதங்கள் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கால இருந்து உக்ரைனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர் ரஷ்யன் பிரசிடென்ட் அப்போ மெட்வெதேவ், அப்போ அவர் ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தொடர்ச்சியா இஸ்ரேல் இந்த உக்ரைனுக்கு உதவி செய்ததுன்னா நாங்க இஸ்ரேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேல் 2 இடத்துல தன்னுடைய யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னு ஹமாஸ், இன்னொரு பக்கத்துல ஹெஸ்போலா, ஒரு பக்கம் கடல் வழியில நம்மளுடைய ஹூத்திஸோடைய அட்டாக்கையும் அது சமாளிச்சுட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவுல ஒருவேளை ரஷ்யா இதுக்கு அகெயின்ஸ்டா நாங்க வருவோங்கிற முதலையான ஒரு எச்சரிப்பும் இதுல வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ ரஷ்யாவுடைய மிலிட்ரி நிறைய டைஸ் பாருங்க, நாளுக்கு நாள் இப்படி கூட்டணி சேர்றாங்க. ரஷ்யா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா வார்ன் பண்ணி இருக்குது, உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறத. அங்க இருக்கக்கூடிய பழைய பிரசிடென்ட் ஒரு வார்னிங் கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே இந்த ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா பல நாட்டோட நிறைய டைஸ் வச்சிட்டு இருக்கு ரஷ்யா இஸ்ரேலோடைய ஒரு பெரிய எனிமி ஈரான், பழைய பெயர் பெர்ஷியா.
ஈரானுக்கு பலத்த ஒரு பெரிய நண்பர்களா இவங்க ரெண்டு பேருமே மாறி இருக்கிறாங்க. ஸோ மாறினது மட்டும் இல்ல, சமீபத்துல ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி செய்திருக்குது ஏராளமான ஏவுகணைகளை, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணைகளை, கிட்டத்தட்ட 400 பவர்ஃபுல் மிசைல்ஸை அனுப்பி கொடுத்துருக்குது. அனுப்பி அதாவது அதோடைய உக்ரைனுக்கு அகெயின்ஸ்டா அதோடைய தாக்குதலை ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதனால ரஷ்யா என்ன செய்து ஈரானுக்கு சில தன்கிட்ட இருக்கக்கூடிய ஹைடெக் வெப்பன்ஸ், அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், இதெல்லாம் ஈரானுக்கு கொடுத்து உதவி செய்திருக்குது. இதுவரைக்கும் வரலாற்றிலே பார்க்காத அளவுக்கு ரஷ்யாவும் ஈரானும் இந்த டிஃபென்ஸ்ல ஒன்னு சேர்ந்திருக்கிறாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான முக்கியமான ஒரு தகவலும் கூட. ரஷ்யா தன்னுடைய டைஸ், அதாவது பல நாடுகளை தனக்கு கீழே சேர்த்திட்டு வருது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 2 வருஷமா உக்ரைன்ல அதோடைய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல ஈரான், சைனா அண்ட் நார்த் கொரியா, ஸோ ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் நார்த் கொரியாவுக்கு போனாருங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஒரு பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸ், ஒரு வாருக்கு ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸை கல்ஃப் ஆஃப் ஒமான்ல வச்சு நடத்தி இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பலமான ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரு நோ லிமிட் பார்ட்னர்ஷிப். ஒரு பெரிய ஒப்பந்தத்தை செய்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த கண்ட்ரியோடைய பேரெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷ்யா தன்னுடைய பலத்தை அதிகமாக்கிட்டே இருக்குது. அதே போல நார்த் கொரியாவும் சொல்லி இருக்குது, ஒரு அவசர தேவை, ஒரு மிலிட்ரி உதவி உங்களுக்கு தேவைப்படும் போது நாங்க வருவோம் அப்படிங்கிறது. இப்ப நார்த் கொரியாலையும் நியூக்ளியர் வெப்பன் இருக்குங்கிறது ஒரு தகவல். ஆனா அவங்க கிட்டயும் சில டெக்னாலஜி வீக்னஸ் இருக்குது. அதாவது தொழில்நுட்பத்துல இன்னும் அவங்க கிட்ட தேவையான உதவிகள் தேவை, அதை ரஷ்யா கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கு. யாருக்கு? நார்த் கொரியாக்கு. இப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது ரஷ்யாக்கு கீழே சைனா, நார்த் கொரியா, ஈரான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மிலிட்ரி ஃபோர்ஸ். இப்போ உக்ரைன் எடுத்துக்கோங்க, யுஎஸ், இஸ்ரேல். இப்போ நார்த் கொரியா இருக்கும்போது கண்டிப்பா சவுத் கொரியா இந்த சைடு அண்ட் ஜப்பான். ஸோ இப்போ உலகமே இஸ்ரேலை மையமாய் வைத்து இரண்டாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எங்கேயோ உக்ரைனும் ரஷ்யாவும் 2 வருஷமா யுத்தம் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப ஸ்லோவா பாத்தீங்கன்னா அப்படி உலகமே 2ஆ பிரியுது. ஒன்னு ரஷ்யா உக்ரைனுங்கிற ஒரு டைட்டில் இருந்தாலும் வித் இஸ்ரேல் அண்ட் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி டோட்டலா மாறுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒருவேளை நம்ம இந்த 3வது உலக போருக்கு நெருங்கி இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா எல்லா நாடுகளுமே என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா வேகமா அவங்களுடைய மிலிட்ரியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள். போன வாரம் இந்த பிரசன்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். போன வாரம் நம்ம பார்த்தோம், இஸ்ரேல் சொல்லியிருக்கு, நாங்க ஒருவேளை எங்க மேல தாக்குதல் நடத்தினா நாங்க இந்த கடைசி நேர அழிவின் ஆயுதம், அதான் டூம்ஸ்டே வெப்பன், அதை நாங்க பயன்படுத்துறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் ஏன் இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லுச்சு? என்னன்னா, ஒரு நாட்டில் இந்த நியூக்ளியர் வெப்பன் அது வச்சிருந்தாங்கன்னா அதை இருக்குங்கிறதே முதல்ல சொல்லவே மாட்டாங்க. ஆனா இந்த முதல் முறையா ஏன் இஸ்ரேல் இதை நாங்க பயன்படுத்துவோம்னு சொல்லிச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை ஃபியர் சைக்கோ, அதாவது எங்களை தாக்க நினைச்சிங்கன்னா, எங்களை அழிக்க நினைச்சிங்கன்னா, நாங்க டோட்டலா மிடில் ஈஸ்ட் அந்த கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், சீரியா, லெபனன், இது எல்லாம் எங்களுக்கு அகெயின்ஸ்டா வரும்போது எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை நாங்க பயன்படுத்தி நாங்க முழு மிடில் ஈஸ்டுமே இல்லாத மாதிரி நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு ஒருவேளை பயமுறுத்துறதுக்காக சொன்னாங்களா? 2வது, இந்த இஸ்ரேல் 2 விதமான தாக்குதல் செய்வாங்களாம். ஒன்னு தஹியா டாக்டரின் கோட்பாடு. தஹியா கோட்பாடு என்ன அப்படின்னா, தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு எனிமி, ஒரு நாடு, ஒரு தேசம் இஸ்ரேலை தாக்கி அழிக்க நினைக்கும் போது இவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய அப்போனன்ட் கிட்ட உட்பட்டு அந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோட்டைக்குள்ள அந்த தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த சிவிலியன்ஸ் உடைய அந்த குடியிருப்பு டோட்டலாவே அழிச்சிருவாங்களாம். ஒண்ணுமே இல்லாம அழிச்சிருவாங்களாம். அவங்களுடைய எக்கானமி டோட்டலா டவுன் ஆயிருமா. அதுக்கு ஒரு உதாரணம் காசா அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுதான் தஹியா கோட்பாடு. 2வது, இஸ்ரேலால சமாளிக்கவே முடியல, இனிமேல் தாக்கு பிடிக்க முடியாது,
எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்துறாங்கன்னு அதுக்கு தெரிய வரும்போது அது பயன்படுத்துறதுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அதுதான் சாம்சன் ஆப்ஷன், சிம்சோன் ஆப்ஷன் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா சிம்சோன் ஆப்ஷன் என்ன, கடைசியா சிம்சோன் பெலிஸ்தியர்கள் அவனை கொண்டு போய் அவனை கட்டி வைத்திருக்கும் போது நான் செத்தாலும் பரவாயில்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா சத்துருக்களும் எல்லா பெலிஸ்தியனும் சாகணும் அப்படின்னு சொல்லி 2 தூணையும் பிடிச்சு இழுத்து அங்க இருந்த அத்தனை பெலிஸ்தியர்களும் இறந்து போனாங்க. தட் இஸ் கம்பேர்ட் டு நியூக்ளியர் வெப்பன். பாருங்க, அன்னைக்கு நியூக்ளியர் வெப்பனுங்கிறது கண்டுபிடிக்கல, ஆனா அந்த சாம்சன் அன்னைக்கு எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி, அவன் பயன்படுத்திய அந்த ஸ்ட்ராட்டஜி, அதுதான் வந்து சாம்சன் ஆப்ஷன் இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன். ஏன்னா ஒரு நியூக்ளியர் வெப்பன் அனுப்புனா போதும், இஸ்ரேல் நாளைக்கே இல்ல, காலி, கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிரும். எல்லா நாடுகளும் அதை அழிக்கிறதுக்கு துடிக்குது, ஈரான் துடிச்சிட்டு இருக்குது, இந்த இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு சின்ன தகவல் என்னன்னா, ஒருவேளை 2-3 வாரங்களுக்குள்ள ஈரான் ஒருவேளை தன்னை தயார் செய்துகிட்டு இந்த அணு ஆயுதங்கள் மூலமா இஸ்ரேலை தாக்கலாமா, ஒருவேளை தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் முன்னெச்சரிக்கையாவே ஒரு தாக்குதலை நடத்தணுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஸோ இப்போ இப்படி எல்லா நாடுகளும் நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த 3வது சாம்சன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றது நியூக்ளியர் வெப்பனா, இல்லைன்னா எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது அணு ஆயுதங்களை இந்த இஸ்ரேல் கண்டுபிடிச்சு வச்சிருக்குதா அப்படிங்கிறதும் உலகத்துக்கு தெரியல. ஆனா இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஆனா this is the third and final option they will use. இதை 2 தடவை அறிக்கை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா IAI இஸ்ரேலி ஏரோஸ்பேஸ் அது 2 முறை அறிக்கை செஞ்சிருக்காங்க. நாங்க ஒருவேளை எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இஸ்ரேல் இருக்க கூடாது, எங்களால இனிமேல் எங்களை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஆயுதத்தை நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வருகிறோமே, அப்ப இதை குறித்து பைபிள் ஏற்கனவே ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம், அதுல இன்னைக்கு அடுத்த ஒரு நாட்டை குறித்து நம்ம பார்க்க போறோம். 6வது வசனம் வாசிக்கலாம். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையிலுள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களுமாகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். பாருங்க, கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும். இந்த சாப்டர் 38 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சாப்டர் 37 அதுல தான் நம்ம பார்க்கிறோம் எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல நிறுத்தி கர்த்தர் இது உயிரடையும், கடைசி நாட்கள்ல உயிரடையும் சொன்னாரோ, அதே போல இஸ்ரேல் அப்படின்னு சொல்ல ஒரு நாடு உயிரடைஞ்சு பல தேசங்களுக்குள்ள சிதறி இருந்த யூதர்கள் நாடு திரும்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாடு பிறந்திருக்குது. அப்போ 37வது தீர்க்க தரிசனம் முடிஞ்சு போச்சு. இந்த 38வது தீர்க்க தரிசனம் நிறைவேறியே தீரும், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாருங்க, இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம், இப்ப நான் ஏற்கனவே கொடுத்த டேட்டா படி ரஷ்யா gives a very strict warning to Israel not to help Ukraine. வெப்பன்ஸ் நீ கொடுக்க கூடாது, கொடுத்தா உன்னை தாக்குதல் நடத்துவாங்க. ஒரு சைட் தன்னை வலுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம்? ரஷ்யா, ஈரான் மற்றும் சைனா, நார்த் கொரியா மற்றும் நிறைய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிக் நேஷன்ஸ் அப்படி ஸ்ட்ராங் பவர் ஆயிட்டு இருக்காங்க. எதுக்கு? இஸ்ரேலை அழிப்பதற்கு. அப்போ ஆண்டவர் ஏற்கனவே 38வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி நாட்கள்ல இந்த கோகு மாகோகு வரும் அப்படிங்கறத ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொன்னாரு. அதை பத்தி நம்ம படிச்சோம். இப்போ கோமரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வட திசையில் உள்ள, பைபிள்ல சில டைரக்ஷன்ஸ் திசைகளை பத்தி சொன்னா எதை மையமாய் வச்சு திசையை பார்க்கணும்னா இஸ்ரேல் தேசத்தை மையமா வச்சுதான் திசையை பார்க்கணும். சோ இந்த வட திசை, அப்ப இஸ்ரேலுடைய வடக்குல எது இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். தானியேலும் திசைகளை பற்றி பேசுகிறார், எசேக்கியேலும் திசைகளை பத்தி பேசுகிறார், சில நாடுகளை பத்தி பேசுறார். சோ அன்னைக்கு ரஷ்யாங்கிற பேர் பைபிள் இல்ல, ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல இருந்த அந்த மக்கள், அந்த ஊர் பேரு அது என்னங்கிறது இப்ப கரெக்டா நம்ம டெசிஃபர் பண்ணோம்னா இன்னைக்கு அது எந்த நாடு எந்த பகுதிகள்னு தெரியும். அது ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்பாகவே நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் அது டீகோட் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறாங்க. இதுதான் கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
2வது 15வது வசனம். அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து உன் ஸ்தானத்து பாருங்க, இஸ்ரேலுடைய வடக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே நாடு ரஷ்யா தாங்க. அப்போ அங்கிருந்து திரளான ஜனங்கள் வரப்போறாங்க. அப்போ ரஷ்யா ஏற்கனவே ஒரு பெரிய பெட்டாலியனை சேர்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ வட திசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமா வருவாங்க. திரள் சேனை வரும். எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீப்புள் வர போறாங்கிறது முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நார்த் ஆஃப் இஸ்ரேல் இருக்கக்கூடியது ரஷ்யா, விச் இஸ் கோக் மாகோகு. அடுத்தது இந்த மேஷேக்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா துருக்கி, டர்க்கி. ஆதி நாட்கள்ல அதுக்கு பேர் என்னன்னா முஸ்கு, அதாவது சிசிலியா மற்றும் கப்படோக்கியா அந்த பகுதிகளில் இருந்த இடம், அதுதான் துருக்கி, டர்க்கி. அடுத்தது தூபால்னாலும் டர்க்கி தான். அதுல ஒரு சில பகுதிகள் சதன் ரஷ்யா, ஈரான், கொஞ்சம் பகுதிகள், அதுவும் கப்பதோக்கியாவை சேர்ந்ததுதான். அடுத்தது கோமருங்கிறதும் டர்க்கியை சேர்ந்ததுதான். அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல மேப்போட உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுல என்ன அப்படின்னா ஏன்ஷியன் சிமெரியன்ஸ், இப்போ 7வது நூற்றாண்டுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் பிசி வரைக்கும் இருந்த அந்த ஒரு மக்கள், தட் இஸ் ஆல்சோ டர்க்கி. அதுல ஒரு முக்கியமான பேர் என்னன்னா அந்த நாட்கள அனட்டோலியாமா. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்தது, இப்போ ஒரு ஃபிளைட், அப்போ ஒரு ஆன்டிசெமிட்டிசம், டர்க்கி இஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல், மறந்துடக்கூடாது. ஏற்கனவே ஈரான் உள்ள வந்துருச்சு அகெயின்ஸ்ட் இஸ்ரேல், ரஷ்யா வந்துருச்சு அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். இப்போ 3வதா எந்த நாட்டை பார்க்குறோம்னா டர்க்கி இஸ் கம்மிங் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ஸோ கிட்டத்தட்ட இந்த டர்க்கிக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று கிளம்பி இருக்கு. எங்க இருந்துன்னா போலாண்ட்ல இருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு கிளம்பி புறப்படுது. அப்போ EAI ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே, டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் தேவைப்படுது. ஏன்னா அதுல பயணிச்ச ஒரு பேசஞ்சருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போய் ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்பட்டதுனால அந்த ஃப்ளைட்லேயே பயணிச்ச ஒரு டாக்டர் சொல்றாரு எமர்ஜென்சி லேண்டிங் தேவை, பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சியா மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ளைட்டை எங்க இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா கோமர், அந்த பகுதிகளில் ஆண்டோலியாங்கிற பகுதிகளில் தரை இறக்கப்பட்டிருக்குது அந்த ஃப்ளைட். அதுல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் பயணிகள் உள்ள இருந்திருக்கிறாங்க. அங்க இறக்குனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூயல் தேவைப்பட்டிருக்குது. அதாவது திரும்ப ஃப்ளைட்டை எடுத்துட்டு பறக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான லைக் ஃபியூயல் வேணும். அப்படிங்கும்போது பல மணி நேரம் அந்த துருக்கி கவர்மெண்ட் அதை அப்படியே அந்த ஃப்ளைட்டை நிறுத்தி வச்சுட்டு கடைசியில் நாங்கள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம், அதை டேக் ஆஃப் பண்ணவும் விடலையா, நாங்கள் பண்ண விட மாட்டோம், உங்களுக்கு ஃபியூயலும் கிடையாதுன்னு சொல்லி எத்தனையோ போராட்டத்துக்கு பிறகு அங்கிருந்து ஃப்ளைட்டை எடுத்துட்டு போய் ரோட்ஸுங்கிற ஒரு இடத்துல அது தரை இறக்கி அங்கே ரீஃபியூயல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ டர்க்கி இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ஸோ அந்த டர்க்கிக்கு அந்த பிரசிடென்ட் ஒரு பேர் கொடுத்துருக்கிறாரு. அந்த நாட்களில் எப்படி ஸ்டாலின், ஹிட்லர், முசோலினி இவங்கெல்லாம் இருந்தாங்களோ இன்னைக்கு இந்த இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்கள இன்னைக்கு இருக்கக்கூடிய நாசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரைய சொல்லியிருக்கிறார். எர்டோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய டர்க்கி பிரசிடென்ட். அப்போ ஹிட்லருக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நாங்க இந்த ஹமாஸ் ஒரு நாள் அந்த தீவிரவாத இயக்கம்னு சொல்லக்கூடாது, நாங்க ஹமாஸுக்கு பின்னாடி ஃபுல் சப்போர்ட்ல நாங்க இருக்கிறோம். ஹமாஸுக்கு டைரக்ட் பேச்சுவார்த்தையில் இருக்குது டர்க்கி. ஸோ டர்க்கி இஸ் கம்மிங் இன்சைட் and Iran is already inside and Russia is slowly gathering all the countries. ஒரு பெரிய நாட்டை, ஒரு குழுவை அவங்க கூட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா we are traveling in the last age, we are traveling in the last minute அப்படிங்கிறது ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு இஸ்ரேல் தேசத்தின் மேல ஒரு பெரிய வெறுப்பும் ஒரு கசப்பும் நாளுக்கு நாள் பரவுதுங்கிறது நம்ம கண்ணால பார்க்க முடியுது. ஆனா அதே சமயத்துல வேதத்துல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸ். பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை கொடுத்தது இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன், த கிரியேட்டர். இட் இஸ் நாட் மேன் ரிட்டன் புக்.
அப்போ வேதத்துல இருக்கிற வசனங்களை லிட்ரலாவே இஸ்ரேல் தேசத்துக்கு ஒப்பிட முடியும். நம்ம எல்லாத்தையும் அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேற, சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் வேற, இனி வரக்கூடிய வருங்காலங்கள் ஃபியூச்சர் யார் அறிவார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அறிவார். இப்போ கர்த்தருடைய காலகட்டத்துல இப்ப என்ன டைம், வாட் இஸ் த ஹவர் நவ் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அந்த பைபிள்ல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் தான். அப்போ ஏசாயா 55:11 சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான், வாசிப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஸோ கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் 3 நாடுகளுடைய பேர் டர்க்கி. ஸோ ஃபைனலி ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸில், ரஷ்யா கூட ஸ்ட்ராங் அலையன்ஸில் வரப்போகிற நாடு எது அப்படின்னா டர்க்கி. மேஷேக் இஸ் டர்க்கி, தூபால் அதுவும் டர்க்கி, கோமர் டர்க்கி. பட் அங்கங்க சின்ன சின்ன இடங்களா மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த நிலப்பரப்பு வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் வேற, பெயர்கள் வேற இல்லையா. அப்போ பேத் டொகர்மா, ஸோ இது எல்லாமே இந்த துருக்கி நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன, இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அப்ப நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும், வாசிங்க லூக்கா 21:28 வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், when you hear all these things. ஸோ 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான அதிகாரங்கள். யுத்தத்தை கேள்விப்படுறோம், கொள்ளை நோய்களை நம்ம கேள்விப்படுறோம். எசேக்கியேல் தீர்க்க 38 அந்த 38ஆம் அதிகாரம் அப்படி ஸ்லோவா கொண்டு வந்து அந்த ஃபார்மேஷனுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, புரியும் போது, அறியும் போது என்ன செய்யுங்க, வாசிங்க திரும்ப. இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இதுதான் சபை செய்ய வேண்டிய ஒரு காரியம். அந்தி கிறிஸ்து எப்ப வருவான் அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சம்பவங்கள்லாம் நடக்குதா, கண்களுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கா அப்படின்னா உங்களுடைய மீட்பர் உங்களை சந்திக்க வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது, நாள் நெருங்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா டெய்லி எவ்ரிடே நியூஸ் சேனல்ல பார்க்கும்போது நாளுக்கு நாள் விரோதமும் பகையும் அதிகமாகுது. எல்லாரும் அவங்களுடைய ஆர்டிலரி யூனிட்ஸையும் அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அதிகப்படுத்துறாங்க. எல்லாருமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரெடியா வச்சிருக்கிறாங்க, எப்படி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட பைபிள் எழுதும்போது 30% ப்ராஃபஸி எல்லாம் கடைசி காலத்துக்கு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான். புதிய ஏற்பாடு எடுக்கும் பொழுது 10ல் ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி தான் பேசுகிறது. 1 in every 10 verse in New Testament speaks about the coming of the return of the Lord Jesus Christ. ஏன் இயேசு கிறிஸ்து இத்தனை தகவல்களை நமக்கு கொடுக்க வேண்டும், எதுக்கு கொடுக்கணும், அவருடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்த. அந்தி கிறிஸ்து நம்மளுடைய ஃபோக்கஸ் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடைசி நாள்ல கர்ப்பத்தின் வலி, அதாவது the pain, the intense pain, the birth pain, பிரசவ காலத்தின் வலி, அந்த பிரசவ நேரத்துல ஒரு தாய்க்கு எப்படி ஒரு வலி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வலியும் வேதனையும் இன்க்ரீஸ் ஆகிறத நாளுக்கு நாள் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ உலக தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க, ஆனா யாராலையுமே கொண்டு வரவே முடியல. அப்ப கிட்டத்தட்ட சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு இஸ்ரேலுக்கு மட்டும், அதாவது ஈரான் இஸ் த worst enemy ஆஃப் இஸ்ரேல். அப்படி அழிக்கணும்னு அப்படி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்கக்கூடாது, மேப்லே இருக்கக்கூடாது, யூதன் ஒருத்தர் இருக்கவே கூடாது அப்படின்னு நியூக்ளியர் வெப்பனை ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி, அவங்க கிட்ட ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்கான். அதை அனுப்புனா இஸ்ரேலுக்கு 400 செகண்ட்ல சேருமா. அதாவது 6.66 நிமிஷம் 6.66 மினிட்ஸ்ல இஸ்ரேல்ல தாக்குச்சுன்னா இஸ்ரேல் ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க.
இஸ்ரேல் நியூயார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டி சைஸ் தான், சின்ன நாடு. ஆனா அந்த நாட்டை சுத்தி இருக்கிறது எல்லாமே எனிமி நாடு தான். இப்போ கடைசி நாட்கள்ல இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகும், அங்க மக்கள் யூதர்கள் திரும்புவாங்க, தேவாலயம் கட்டுவதற்கு முயற்சி செய்வாங்க, அந்தி கிறிஸ்து வருவான். இது எல்லாம் ஏற்கனவே துல்லியமாக வேதம் இல்லை எழுதப்பட்டிருக்குது. அவருடைய 1000 வருஷ அரசாட்சி காலமும் எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, இட் வில் கம்ப்ளீட்லி வைப் அவுட் இஸ்ரேல். ஆனா தேவன் இந்த தேசத்திற்காக எப்படி வழக்காட போகிறார் என்பதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். இப்போ கடைசி நாட்கள்ல அந்தி கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அவனுக்கு 25 வித்தியாசமான பேரை வேதத்துல நம்ம பார்க்க முடியும். திரும்பவும் சொல்றேன், சபைக்கு அந்தி கிறிஸ்து போக்கஸ் அல்ல. இந்த சம்பவங்கள் எல்லாம் எதுக்கு அடையாளம் அப்படின்னா, சபைக்கு இயேசு எப்ப திரும்ப வருவார் அப்படிங்கிறது நமக்கு துல்லியமா கொடுக்கப்படல. ஆனா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகாவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வருகை பாருங்க, 7ஆம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:7-8 வாசித்து நிறைவு செய்யலாம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. சபை நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. உபத்திரவ காலத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்வார். அதுக்கு பிற்பாடு அவன் வெளிப்படுவான். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அதாவது இந்த கடைசி நாட்கள்ல பாக்குறோம், பிசாசானவன் தன்னுடைய ராஜ்யத்தின் கீழாக அந்தி கிறிஸ்துவை இறக்குவதற்கு எவ்வளோ தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பாருங்க, எங்கேயுமே சமாதானம் இல்லை. திடீர்னு அவன் வருவான், ஒரு சமாதான பேச்சுவார்த்தை கொண்டு வந்து, இஸ்ரவேலுக்கு நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்குறேன், உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருந்து எந்த தொந்தரவும் வராது, எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு சம்பந்தம் கலப்பான். இஸ்ரேல் அப்பா நம்ம நிம்மதியா இருக்க போறோம்னு இருப்பாங்க. அப்பதான் அவனுடைய உண்மையான சுயரூபம் வெளியே வரும், அந்தி கிறிஸ்துவனுடைய காரியம். அதெல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். நம்ம இப்ப கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக யுத்தம் பண்ண போகிறார் என்பதை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை ஆண்டவரை நாங்கள் திருப்பி பார்க்க உதவி செய்திருக்கிறீங்க. ஆண்டவரை, எல்லா நாடுகளும் கூட்டு இணைந்து ஒருவருக்கொருவர் விரோதமாக யுத்தத்தில் எழும்பி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, யுத்தங்களையும் யுத்தங்களுக்குரிய செய்திகளையும் கடைசி நாட்களில் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் இந்த செய்திகளை நீங்க கேட்கும்போது உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. உங்கள் தலைகளை உயர்த்தி பாருங்கள் என்று சொன்னது போல நாங்கள் உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய உம்முடைய சுவிசேஷத்தை பலருக்கு ஆண்டவரை நாங்கள் அறிவிக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. இஸ்ரேல் தேசத்திற்காக ஆண்டவரை இந்த இக்கட்டான நேரத்துல நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, நீங்க தெரிந்து கொண்ட தேசம், அது உம்முடைய ஜனம். அப்பா, அந்த தேசத்திற்காக கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் வழக்காடுவீராக. கர்த்தர் அந்த யுத்தத்திலே ஜெயம் தருவீராக. ஆண்டவர், இந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் இந்த பொற்கலசத்துல இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.